ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்த உடனே எங்கடா இன்னும் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் வெளியே தானே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அங்கே போய் பிரச்சனை இது பண்ண போகிறடா, அதுக்கப்புறம் பெரிய இன்னும் பிரச்சனை தான் நமக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு அவரெல்லாம் போய் அப்படி எதுவும் பண்ண மாட்டாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கும் அவர் மேலே நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கிறது தான் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நிலா நிற்கிறாங்க. நிலா வந்த உடனே என்ன ரூமெல்லாம் இப்படி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீயே நல்லா கேளுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன வீடா ரூமெல்லாம் இப்படி போட்டு வச்சுருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இப்போ எடுத்து வச்சிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணன் ஏதாவது ப்ரூஃப் அது இருக்கா, இத்தனை வருஷமாக நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதனால் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவோ, எத்தனை நாள் நம்ம இப்படியே தெரிஞ்சிட்ருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம இதே ரூமில் தங்க முடியாது இல்லை, ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் வாடகையே நமக்கு இவ்வளோ ஆயிடுச்சு, அதே நம்ம வீடாக இருந்திருந்தா அவ்வளோ ஆயிருக்குமா, அதனால் சீக்கிரமாக ஒரு வீட்டை பார்த்து புரோக்கர்கிட்ட கூட நான் பேசியிருக்கேன்பா, அதனால் நாளைக்கு ஒரு வீடை பார்த்து நம்ம அங்கே போய் முதல்ல செட்டில் ஆகுவோம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அங்கே போயிட்டோங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூட பயமே இருக்காதுன்னு, வீடு இருக்கல்ல இப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம், ஆகிறது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் அப்படியே ஈஸியாக விட்டுருவோம். அதனால் முதல்ல நம்ம அந்த வீட்டோட டாக்குமெண்ட் எங்கே இருக்குது, அந்த வீடை உங்கள் அப்பாவுக்கு தான் கொடுத்ததா சொல்கிறீங்க, காலகாலமாக அந்த வீட்டில் இருந்ததாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதனால தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமாக நம்ம அந்த வீட்டோட டாக்குமெண்ட் தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதை எடுத்துகிட்டு போய் அது நம்மளுடைய வீடுன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சரிங்கண்ணே நீங்கள்லாம் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் தூங்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோழன் ஒரு பக்கம் பேக்கெட்டில் இருந்தது எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த நாளைக்கு என்ன தான் பண்ணுறது, இந்த ஆள் வேறு எங்கே போய் தொலைஞ்சாரே தெரியல, எல்லா பிரச்சனையும் இந்த ஆளுகள் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கும் அப்பா மேலே ஒரு கண்ணு வச்சுப்போம், இல்லாட்டி எங்கேயாவது கிளம்பி போயிட போகிறாரு, எனக்கு அங்கே படுத்தா தான் தூக்கம் வரும்னு சொல்லிட்டு அங்கேயே எது போயிட்டு தேவையில்லாமல் பிரச்சனையாக நிற்கும், யார் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு சொல்லி அலையிறது அப்படியே சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக சேரன் இருந்துட்டு அப்பாவை நான் கீழே பார்த்துட்டு தாண்டா வந்தேன் அப்படியே சொல்லிட்டு நம்ம சேரனும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் படுத்துட்டு இருக்கிற போது வானத்திக்கிட்டே இருந்து ஃபோன் வருது. என்னடா அது அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், என்னோட ஃபோனு தாடா, வானத்தி வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்நேரத்துக்கு அவளுக்கு ரொமான்ஸ் வேறு கேட்குதாமா அப்படியே சொல்லிட்டு கட் பண்ணி விடுறா முதல்ல அப்படின்ற சோழனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பாண்டி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க, சைலண்டில் போடுறாங்க. அப்போ கூட வானத்தையும் விடவே மாட்டேங்கிறாங்க, திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. என்ன வானதி சொல்லு, நாங்கள் தான் ஹோட்டலில் இருக்கோன்னு சொல்கிறோம்ல, அதையும் மீறி நீ எதுக்காக திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, நானே ஃபோன் பண்ண மாட்டேன்னா நீ பண்ணாதனால தானே நான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எங்கே போயிருப்பீங்களோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோன்னு தெரிஞ்சதுக்கிறதுக்காக உனக்கு ஃபோன் பண்ணால் நீ என்னடனா இவ்வளோ ஈஸியாக பேசிக்கிட்டு இருக்க, அம்மா எனக்கு பிடிச்ச குழம்பா வச்சாங்க, ஆனால் எனக்கு சாப்பிடவே பிடிக்கவே இல்லை தெரியுமா, நான் சாப்பிடவே இல்லை, எங்கே இருக்கீங்க நீங்கள் முதல்ல அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், நாங்கள் ஹோட்டலில் தங்கியிருக்கோம், எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரி வானதி முதல்ல நீ ரெஸ்ட் எடு, முதல்ல போய் சாப்பிட்ற வழியை பாரு, நாங்களாம் இங்கே படுத்துட்ருக்கோம், காலையில் எழுந்திரிச்சு ஏதாவது ஒரு வேலையை பண்ணியே ஆகணும், இதே மாதிரிலாம் இங்கே தங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்காக யாரும் இல்லாத மாதிரி ஹோட்டலெல்லாம் போய் தங்கிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்கே வர வேண்டியது தானே, எங்கே வர சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க.
நாங்கள் அங்கே வந்தால் எல்லாத்துக்கும் சரியாக இருக்குமா? முதல்ல யோசிச்சு பேசுவானது. பேசணுன்றதுக்காகலாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சோழன் இருந்துட்டு, என் நேரத்துக்கு உனக்கு ரொமான்ஸ் சார் கேட்குதா? வைமா ஃபோனை, இல்லாட்டி அடித்து சாவடிச்சிருவேன்டா பாட்டி அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானே இங்கே தூங்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்னடா வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கடுத்ததாக ஃபோனையும் வேறு பிடிங்கி வச்சுக்கிறாங்க. வானத்துக்கு சரி ரூமில் இருக்கிற ஃபோன்லேயாவது ட்ரை பண்ணலான்னு சொல்கிறாங்க. நீ இங்கேருந்து எந்த நம்பரை அமுக்குனாலையும் கீழே ரெஸ்டாரண்ட் உள்ளது தான் போகும். அதனால் நீ பண்ணுறதே எல்லா விதத்துலேயும் தப்பு தான், முதல்ல படுத்து தூங்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வேறு வழி இல்லாமல் பாண்டியும் அமைதியாகிறாரு. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவன் இருந்துட்டு வெளியவே நின்று பல்ல தொலைக்கிட்டு இருக்காங்க. டேய் இங்கே என்ன பண்ணுவேன், இது என்ன வீடாடா, போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு இது பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இடம் இருந்தால் தானே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா வராங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம நடேசன் இருக்கார். நடேசனை பார்த்தோன்னே, இருங்க அங்கிள், ஆமாம் அந்த வீடு உங்களோட வீடு தானே? ஆமாம், எத்தனை தடவை தான் சொல்கிறது, அது என்னுடைய வீடு, எங்கள் அப்பா எனக்காக கொடுத்த வீடு அப்படின்னா அது உயிர் ஏதோ எழுதி வச்சிருக்கிறதா சொன்னாங்கல்ல, அந்த பத்திரம் எங்கேயாவது இருக்கா? அந்த உயிர் எங்கேயாவது இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுடைய வீடு, அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அந்த சீலையும் நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம். முதல்ல அந்த உயிர் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட தெரிஞ்சவங்க வீட்டில் சொந்தக்காரங்க, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தைன்னு சொல்லிட்டு இப்படி யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட அது இந்த உயிர் அது இருக்கா அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், இல்லை அது நம்ம வீட்டில் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக அது அவங்க யார்கிட்டயாவது இருக்கும், அவங்களுக்கு கொடுத்த ப்ராப்பர்ட்டியில் அது அவங்க பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கினாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் இந்த வீட்டை உங்கள் பேருக்கு நீங்கள் மாற்றாமல் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்குன்னு அவங்க அப்பா எழுதி கொடுத்துருப்பாருல்ல, அந்த உயிர் எங்கே இருக்குது, முதல்ல அதை யோசிங்க அங்கிள். அப்போ தான் நம்ம இந்த மாதிரிலாம் தங்க மாட்டோம். அது நம்மளுடைய வீடுன்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வீட்டை ரொம்பவே அழகாக மாற்றிடலாம் அப்படியே சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா சொன்னதை வச்சு நடேசனும் ஒவ்வொன்றா ஆராய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. என்னென்ன ரூமெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நானும் அதை தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படியே சொல்லிட்டு சோழனும் பல்லவனும் ரூமை வந்து மாற்றி வைக்கிறாங்க. அழகாக பழையபடியே ரூமை வந்து மாற்றி வச்சிட்ருக்காங்க. கீழே ஏதோ பெருசாக டிஸ்கஷன் போச்சு போலான்னு அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், ஆமாண்டா அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், உயிர் எழுதி வச்சிருக்கிறதா சொன்னாங்களே, அந்த உயிர் எங்கே இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டேன். ஆனால் அவர்கிட்ட கேட்டதை தான் உங்ககிட்ட நான் கேட்குறேன். அந்த வீடு உங்கள் அப்பா பேரில் தான் கொடுத்தாங்க அப்படியே சொல்லிட்டு அவர் சொல்கிறாருல்ல, அந்த உயிர் எங்கன்னா இருக்குது, உங்கள் அத்தைக்கிட்டேயோ இல்லை உங்கள் பெரியப்பாக்கிட்டேயோ இப்படி யார்கிட்டையாவது அதுக்கான டீட்டெயில் இருக்கா? அது இருந்தால் மட்டும்தானே நம்ம இந்த பிரச்சனையை ஈஸியாக முடிக்க முடியும். நம்ம வேற எங்கேயாவது போய் தங்கிட்டுங்கன்னா அந்த வீடை மீட்கணுன்ற அக்கறை நமக்கு வரவே வராது. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படியே சொல்லிட்டு நிலா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு வானதி வந்து நிற்கிறாங்க. இவ தொல்லை இங்கே வந்து தீரலையா அப்படியே சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு, என்னடா பண்ணி இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு கேட்கும். வானதி, நீ எதுக்காக இங்கே வந்த? நீங்களாம் இங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்க, எனக்கு மனசே இல்லை, அதனால தான் உங்களால் பார்க்கறதுக்காக நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் இருக்கிற நிலமை தெரியாமல், வா வெளியில் முதல்ல அப்படியே சொல்லிட்டு வானதியை கூட்டிகிட்டு வெளியில் போயிடுறாரு. எதுக்காக இங்கே வந்த அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், என்ன பண்ணி நேற்று நைட்டு கூட சரியாக பேசவே முடியல, நான் சரியாக சாப்பிடவும் இல்லை, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, நீங்கள் எதுக்காக இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்ற வரையும் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கான வேலையை தான் அண்ணியும் சோழனும் பார்க்குறதுக்காக கிளம்ப போகிறாங்க. அவங்க எதுக்காக அவங்களுக்கு மட்டும் தனி ரூமை கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் எதுக்காக 5 பேரும் ஒன்றா இருந்தீங்க, அவங்க என்ன உண்மையான புருஷன் பொண்டாட்டிங்களா அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வராங்க, அவங்க முன்னாடி இப்படிலாம் பேசாத அப்படியே சொல்லிட்டு வானதியை சமாதானம் பண்ணி அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. சோழனும் நிலாவும் வெளியில் கிளம்பி போகிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.